நடுவில் என் பெயர் ரஸ்திகா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செக்ஷன். அன்னை தமிழே பார்க்க போறிய அன்னை தமிழே என் நாவி கலந்தவளே, உன்னை வளர்ப்பவளே, உன்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழக்கே உலகில் செல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் சொல்ல முடியலையே. நான் காமராசன். நன்றி. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்குலாம் ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலம்பாட்டம் தான், ரொம்ப சூப்பராக. இப்போ வந்து பார்க்கலாமா? வாங்க, சேயான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சிலம்பாட்டத்திற்கு. கிளாப் பண்ணுங்கப்பா. அது இருங்க, பாட்டு கொடுங்க. ஃபுல்லாக ஐடி சாப்பிட்டேன். முடியாது நான் ஒப்பது முடியாது நான் ஒப்பது இப்போ துகிரா அந்த ஆர் எஸ் ஸ்லீப்பிங் அண்ட் பிட்ஸ் ஆஃப் பேப்பர் பாட போகிறார். ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தீரா பட்டனே பார்த்தாலே வாடே கடுவ மோனிகா லவ் யூ மோனிகா கிச்சு கிச்சுமா பதி கிச்சுமா தேங்க் யூ. ஹாய் गाइस, இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நானும் நெக்ஸ்ட் ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வரோம். இப்போ வந்து ஒரு மாஸான டான்ஸ் ஆட போறோம். எல்லாரும் வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு இதுக்கு போக போறீங்க. வாங்க பார்க்கலாம்.
பார்க்கத்தானே போறேன் இந்த காளியோட ஆட்டத்தை. என்னகள் இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? உமைகள் குமைந்து கிடக்கும் இந்த அண்டபுரத்துக்குள் பாட வேண்டிய ராகமானது அடிக்கில் அதில் கால கப்பட்டையே திரும்பி தொங்க வேண்டாம். ஏய், அல்ல. வணக்கம் சொல்லிட்டு போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க நல்ல ஒரு திருக்குறள் சொல்லணும்னா நம்ம செய்யோம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகவும் மாணகவும் மாட்டாளது. கானத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் கானத்தில் மான பெரிது. பயன்தூக்கா செய்த உதவி பயன் நன்மை கல்வி செல்வி. துணி துணியார் நன்றி செய்வார் பணிந்தார் கொள்வார் பனை தெரிவார். மறக்க மாசற்றால் கேண்மை துறக்க துன்பத்துள் துப்பாய நட்பு. உதவி வரத்தென்றால் உதவி செயல்பட்டால் சார்பின் வரிது. எளிமை எழுப்பிருப்பும் முழுவர் தங்கன் முழுவன் கற்ற நட்பு. நன்றி மறுப்பது நன்றென்று நல்லது நன்றே மறுப்பது நன்று. நன்றி. ஒரு சம்மருக்கு டான்ஸ் ஆட வராங்க. ஒரு சம்மர் பெஸ்ட் சாங். Second
வரேன். Good morning to all. My name is Rastika. Fourth standard D section. திருக்குறள் அகர மகர எழுத்தெல்லாம் ஆடி பகவான் முச்சை உலகை கற்கே கற்பவே கற்று இனிய உலகாக இன்னார கூறல் தண்ணீர் காய் காமிச்சு துப்பாக்கி துப்பாயா துப்பாக்கி தூமலை நன்றி மாப்பிட்ட நன்றி நன்றி அல்ல நன்றி. தேங்க்யூ டு ஆல். சொல். இப்போ எல்லாம் வந்து ஆடை சொல்லிட்டாங்க. குட்டி பாப்பா வந்து ஆடை வந்து திருக்குறள் சொல்ல போறாங்க. ரெண்டு திருக்குறள் சொல்ல போறாங்க. அவங்க வெல்கம் பண்ணிடலாம். சொல்லுங்க. சொல்றா. ஆன் பண்ணு. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. பாடு. அகர அகர முகரத்தா ஆய்பவர் உத்தே உடுது கத்தனா ஆயே பயங்கோ மாலையில நத்தா தொனானே. கிளாப் பண்ணுங்க பாப்பாக்கு. எங்க ஸ்கூலுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே गाइस, இப்போ ஆடியன்ஸே ரொம்ப விருப்பப்பட்டு சொன்னாங்க. சூப்பரா இருந்தது. இப்போ வந்து துகிரா வந்து ஒரு சம பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ஒரு டான்ஸ். ஓகேங்களா? எங்க கட்சி Come on, Barbie, let's go party. You're my doll, rock and roll, feel like live or anything. Kiss me here, touch me there. Hey, உயிரோடு வாழ்கிறேன். அழகா
கிளாப் பண்ணுங்களா இதுதான் போகணும். எப்படி guys எங்களுடைய டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எங்க நிம்மதி அண்ணனோடது. அது வந்து டான்ஸ் வன்மதி அண்ணனை மேடை கலைக்கின்றோம். டீ சாப்பிட்டு பிடிச்சத பார்க்கலாம். இது முடிச்சுட்டாங்க வேலை. பொதுவா இப்ப உங்க விஜய் உயிர் என்ன வரனா
சொல்லுங்க தம்பிக்கு எல்லாரும் டைலாக் சொல்லு விஜய் தளபதி சொல்லு உங்க வெற்றி வல்லடா ஊக்க உங்க விஜய் மாத்துங்கடா கிளாப் பண்ணுங்க தம்பி உங்க விஜய் மாத்துங்கடா விம்மியை நான் வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி சொல்ல போறாங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஹே ஹே சூப்பர் அனிகுபி அப்பா நம்ம இருட்டான கதையா லைட் ஆஃப் பண்ணா ஓகே ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதைனா, அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் பார்க்குறது தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு அம்மா அப்பா 2 தங்கச்சி ஒரு பையன் இருக்காங்க. மொத்தம் அவங்க வீட்டில் 4 பேர். ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, இந்த ஒரு பையன், இன்னொரு குட்டி தம்பி. ஆனால் அவங்க அப்பா வந்து ஜியோ என்கிற ஒரு சிம் கார்டு அதோட பெரிய முதலாளி. அவங்களோட சொத்து மதிப்பு மட்டுமே 300 கோடிக்கு மேலே இருக்கும். அவங்க நினச்சா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணால் ஏழைக்கு ஹெல்ப் பண்ணலாம், என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அந்த பையன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். ஏன்னா அந்த பையன் வந்து அவங்க வீட்டில் பிறந்திருக்க மாட்டான். அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பையன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க தத்துறது தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் ஸ்கூல்லாம் லண்டனில் போய் படித்து முடிச்சுட்டு எம்பிஏ பிடெக்லாம் முடிச்சுட்டு வந்துடுவான். சென்னைக்கு வருவான். சென்னைக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு அப்ளை பண்ணுவான். அந்த ஆஃபீஸ் வந்து அவங்க அப்பா ஆஃபீஸாக இருக்கும். ஆனால் அவங்க அப்பா ஆஃபீஸில் இவன் சின்ன வயசுலேயே அப்பாவோட சண்டை போட்டு அவங்க சொத்து தேவை நான் வாழ மாட்டேன்னு சொல்லி தனியாக வந்துட்டு வந்துருப்பான். இத்தனை வருஷமாக 25 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா வந்து அவங்க பிள்ளைய பார்த்தோன்னே எல்லோரும் எப்பப்பா வந்தேன்னு கேட்பாங்க. ஆனால் அவர் வந்து பூவாரின்னு கேட்டதுனால அந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பையன் என்ன பண்ணான்னா அந்த வேலையை வேணாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கு ரூம் வாடகை கட்ட காசு இல்லை. திருப்பியும் அவனோட அன்றாட வாழ்க்கை செலவு சாப்பிட்ற காசு இல்லை. திருப்பி வேறு கம்பெனி அப்ளை பண்ணுறான். ஆனால் பார்த்தா சென்னையில் இருக்க எல்லா கம்பெனியும் அவங்க அப்பாவோட கார்ப்பரேட் லிமிடெடில் இருக்கிறதா இருக்குது. திருப்பியும் அவன் வழியே இல்லாமல் ஒரு ஃபோட்டோ கார்டு வேலை செய்கிறான். ஒரு 3 மந்த்ஸ் அங்கே வேலை செஞ்சு திருப்பி ஒரு பெங்களூரில் அப்ளை பண்ணுறான். பெங்களூரில் கிடச்சிச்சு. திருப்பி கிடச்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் ரூமில் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் போதையில் போய் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்துட்டான். ஸோ அதனால் அவன் திருப்பியும் சென்னைக்கு பார்க்க போகிறான். அப்படி பார்க்க போகும்போது அவங்க அப்பான்னு கூப்பிட்றாரு. போய் பார்த்தா அவங்க அப்பா கேன்சர். அவங்க அப்பா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க காசுக்கு அவங்க எத்தனை வேணால் எங்கே செலவு பண்ணி காப்பாற்றலாம். ஆனால் அவங்க அப்பா வந்து இவர்கிட்ட என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, நான் வச்சுருந்த மீதி 3 பிள்ளைங்களே என்னை விட்டு போயிட்டாங்க, சொத்தை மட்டும் அடிச்சுட்டு, இதுக்கு மேலே நான் உடனே தான் நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் அந்த பையன் என்னன்னா சின்ன வயசுலேருந்தே தனியாக தான் வந்திருப்பான். 10 வயசுக்கு அப்புறம் அவனே தனியாக போயிட்டு தனியாக லண்டனில் போய் அவனே படித்து அவனே தான் அந்த காலத்து வந்திருப்பான். இப்போ அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் 8 கோர்ஸ் தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன்கிட்ட அந்தளவுக்கு காசு இப்போ தான் கம்பெனியில் ஃபஸ்ட் டைம் சேர்ந்துருக்கான். திருப்பி அந்த 8 வருடம் எப்படியாச்சும் சம்பாதிக்கணும். ஆனால் 3 மாதம் தான் டைம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான். இந்த நம்ம நாட்டில் செங்கல்லாம் இருக்குல்ல, ஆனால் அதோட பெரிய செங்கல்லாம் இப்போ 8 ரூபாய்க்கு இங்கே வாங்குறதுனா அதோட கம்மியான நல்ல குவாலிட்டியாக கொடுங்க மேனுஃபேக்சரிங் அவனால் நிறைய மெட்டீரியல் மினரல்ஸ் போட்டு ஒரு கல்லை ரெடி பண்ணுறான். அந்த கல்லை ரெடி பண்ணுறது மூலிமா நிறைய கம்பெனியில் எடுத்து போய் காட்டுறான். ஆனால் ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது. ஏதோ இந்த மினரல் தப்பாக இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. திருப்பியும் வேறு கம்பெனியில் போய் காட்டுறாங்க, எடுத்துக்கிறாங்க, சாங்ஷன் ஆகிடுது. திருப்பியும் லோன் அப்ளை பண்ணி அந்த லோனில் 3 கோர்ஸ் வந்ததுனால அவங்க ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு மீதி இந்த எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு மீதி 5 கோர்ஸுக்கு ட்ரை பண்ணிருக்கும் போது அந்த லோன் அவங்க கொடுத்த அந்த கல் சாங்ஷன் ஆன இடத்துல வந்து இது திருப்பியும் இது அவங்க அந்த கல் எனக்கு ஓகே, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கதை முடிச்சிட்டேன். எனக்கே போயிடுது கதை முடிச்சுங்க. இப்போதைக்கு இதோட இந்த கதை முடியுது. நெக்ஸ்ட் தீபாவளிக்கு உங்களோட ஃபுல் ஸ்டோரியும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்த வாரம் சொல்லுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் இது ஃபெஸ்டிவல் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம். தீர ஆடு.
போ. அங்கேயே இரு. பின்னாடி போ. ஸ்டார்ட். எங்க விண்மதி எஸ்கேப்பு